ஹலோ எவ்ரிஒன். நம்ம இப்போ பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவ தொடர்ச்சி இயல் 2. மற்போரில் சிறந்தவன் யார்? பல்லவ மன்னனாகிய நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மனின் இன்னொரு பெயர் மாமல்லன். எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 5 ரதம் எதை சொல்லுவாங்கன்னா பஞ்ச பாண்டவர் ரதம் 5 ரதம். நரசிம்மவர்மனின் அப்பா பெயர் என்னன்னா மகேந்திரவர்மன். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் எங்குள்ளதுன்னா மாமல்லபுரம். சிற்பக்கலை வடிவமைப்புகள் டேஷ் வகைப்படும் 4. அது எதுலாம் பார்த்தோன்னா குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். மாமல்லபுரத்துக்கு இன்னொரு பேர் தான் மகாபலிபுரம். இது இலக்கணம். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை டேஷ் என்கிறோம் மயங்கொலிகள். எடுத்துக்காட்டு இது ரெண்டு இது வரல மனம் மனம். இதுதான் மயங்கொலி எழுத்துக்கள். ந ந ந ல ல ல ர ர. கூரைனா புடவை. இயல் 3. நானிலம் படைத்தவன் கவிதை பிழையின் ஆசிரியர் யார்? முடியரசன். முடியரசனின் இயற்பெயர் என்ன? துரைராசு. முடியரசனின் நூல்கள் எவை? பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. முடியரசன் எப்படி பாராட்ட பெற்றார்? திராவிட நாட்டின் வானம்பாடி. இது சொல் பொருள். மல்லெடுத்த, வலிமை பெற்ற, சமர், போர், நல்கும், தரும், கழனி, வயல், மரம், வீரம், எக்களிப்பு, பெருமகிழ்ச்சி, களம், கப்பல், ஆழி, கடல். நெக்ஸ்ட்டு சொல் பொருள் தான். கதிர்ச்சுடர் எதுனா கதிரவனின் ஒளி. மின்னல் வரி, மின்னல் கோடு, அரிச்சுவடி, அகரவரிசை எழுத்துக்கள். நெய்தல் திணை. நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும். மக்கள் பரதவர் பரத்தியர். தொழில் மீன்பிடித்தல், உப்பு விளைவித்தல். பூ தாளம்பூ. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே டேஷ் ஆகும் நாட்டுப்புற பாடல்கள். இது இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வாய்மொழி இலக்கியம் என்பர். கடலோடு விளையாடு என்ற பாடல் யார் தொகுத்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா சு. சக்திவேல். நாட்டுப்புற இயல் ஆய்விலிருந்து எடுக்கப்பட்டது. அடிக்கும் குட்டல் அலை. இதை சேர்த்து எழுதும்போது அடிக்கும் மலை. அந்த பாட்டில் எப்படி வர்ணிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். விடிவெள்ளி விளக்கு, மணல் பஞ்சு மெத்தை, புயல் போர்வை, பனிமூட்டம், விடிவெள்ளி விளக்கு, மணல் பஞ்சு மெத்தை, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. நெக்ஸ்ட்டு அலை என்ன சொல்கிறாங்கன்னா மீனவர்கள் தோழன். மேகம் குடையாக கருதுகின்றனர். முழு நிலவு கண்ணாடி. பெருவானம் தலைவன். விரிந்த கடல் பள்ளிக்கூடம். விண்ணின் இடி கூத்து. கதிரவனின் ஒளிச்சுடர் மேற்கூரை. கட்டுமரம் வாழும் வீடு. மின்னல் கோடு அடிப்படை பாடம். மீன்கள் தான் செல்வம். நீச்சல் தவம். நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் பூம்புகார். சீனத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை எவை? கண்ணாடி, கற்பூரம், பட்டு. அரேபியாவிலிருந்து டேஷ் வாங்கப்பட்டன குதிரைகள். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று வணிகரை எது பாராட்டுகிறது? எது? பட்டினப்பாலை. வணிகம் கூட்டல் சாத்து, வணிக சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று, பண்டம் மாற்று. ஒட்டகம்தான் பாலைவன கப்பல் என அழைக்கப்படுது. துறைமுக நகரங்கள் எப்பெயரால் குறிக்கப்பட்டன? பட்டினம், பாக்கம். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரை? ஔவையார். நெக்ஸ்ட் 3ஆம் பருவம். பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்னும் கவிதையின் ஆசிரியர் தாராபாரதி. இந்த பாடல் எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா கவிதை தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் டேஷ் என்னும் அடைமொழி பெற்றவர். கவி ஞாயிறு. ராதாகிருஷ்ணன் இயற்றிய நூல்கள் எவை? புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு,
விரல் நுனி வெளிச்சங்கள். சொல் பொருள் பார்க்க போகிறோம். மெய் உண்மை. தேசம்னா நாடு. தேசிய உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது? திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். நூலாடை இதை பிரித்து எழுதும்போது நூல் கூட்டல் ஆடை. எதிர் கூட்டல் ஒலிக்க சேர்த்து எழுதும்போது எதிர் ஒலிக்க. காந்தியடிகள் சென்னைக்கு வந்த ஆண்டு 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம். ஆங்கில அரசு டேஷ் என்னும் கடுமையான சட்டம் நடைமுறைப்படுத்தியது. ரவுலட் சட்டம். கருத்தாய்வு கூட்டம் யாருடைய வீட்டில் நடைபெற்றது? ராஜாஜி. எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம். புகை வண்டியில் தான் மதுரைக்கு சென்றார். யார்? காந்தியடிகள். காரைக்குடியில் தான் நண்பன் வீடு இருக்குது. அவருடைய நண்பன் பேர் கானாடு காத்தான். இலக்கிய மாநாடு டேஷ் டேஷ் எந்த ஆண்டு நடைபெற்றது? சென்னையில் 1937ஆம் ஆண்டு. காந்தியை பெரிதும் கவர்ந்த நூல் எது? திருக்குறள். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எதுனா? மதுரை. காந்தியடிகள் டேஷ் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? உவே சாமிநாதர். இது ஒரு பொறுத்துகை கேட்பாங்க. இலக்கிய நாடு சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் அருவி. தமிழ் கையேடு ஜி.போ. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த டேஷ் மன்னரின் ஒரே மகள் யார்? செல்லமுத்து மன்னரின் மகள் யாருன்னா? வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் எந்த மொழியிலெல்லாம் கல்வி கற்றிருந்தாங்கன்னா ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. சிலம்பம் அவங்களுக்கு எதுலலாம் இது கலைகள் இருந்த எந்த கலைகளை கற்றுக்கொண்டாங்கன்னா சிலம்பம், குதிரையேற்றம், விற்பயிற்சி, வாட்போர். யாரை மணந்து கொண்டாங்கன்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து கொண்டார். எப்போது நயவஞ்சகமாக முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார்னா காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில். பெண்கள் படை தலைவி பேர் குயிலி. உடையாள் உடையாளுக்காக நடுக்கல் நாட்டுவாங்க. எதுக்குன்னா அந்த இது போரில் காட்டி கொடுக்கல உடையாளவங்க, அதனால் நடுக்கல் நாட்டுவாங்க. பராபர கண்ணி என்னும் பாடலை எழுதியவர் யார்? தாயுமானவர். தாயுமானவர் யாரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார்? திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம். தாயுமானவர் பாடல்கள் டேஷ் என போற்றப்படும் தமிழ் மொழியின் உபநிடதம். கன்னி என்பது எதை குறிக்கும்? 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. சொல் பொருள். தண்டருள்னா குளிர்ந்த கருணை. கூர் மிகுதி. செம்மையர்க்கு சான்றோர்க்கு. ஏவல் தொண்டு. பராபரமே மேலான பொருளே. பணி தொண்டு. எய்தும் கிடைக்கும். எல்லாரும் எல்லா மக்களும். அல்லாமல் அதை தவிர. சேர்த்திருக தம் கூட்டல் உயிர் தம் உயிர். இன்புற்று கூட்டல் இருக்க இன்புற்றிருக்க இன்புற்றிருக்க. தான் என்று பிரித்தெழுதுக தான் கூட்டல் என்று. சோம்பல் சுறுசுறுப்பு. நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை அற இலக்கியங்கள். அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைப்பிடித்து வாழ்வதே சிறந்த வாழ்வு. நீங்கள் நல்லவர் என்னும் பாடல் யார் எழுதின? கலீல் கிப்ரான். நீங்கள் நல்லவர் என்னும் பாடல் கலீல் கிப்ரான். கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? லெபனான். அவர் யாருன்னா கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர் தான் கலீல் கிப்ரான். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. சென்னைக்கு போகும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியாரை. யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? பாரதியாருடைய பாடல்களை. வ.உ.சி. பன்முகத்தன்மைகள் எதுனா? வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர். வ.உ.சி. புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? தமிழ், ஆங்கிலம். அடுத்து சொல் பொருள். சுயம்னா தனித்தன்மை. உள்ளீடுகள்னா உள்ளே இருப்பவை. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்செகத்தினை அழித்திடுவோம் என்றவர் யாருன்னா? பாரதியார். கோனா பசு, முகினா முகம். கோமுகி பசுவின் முகம் போன்று காணப்படுதல். மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு. மணிமேகலையில் இருந்த அமுத சுரபியில் உணவிட்ட பெண் யார்? ஆதிரை. ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும். ஈகை. பிற உயிர்களின் டேஷ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். துன்பத்தை. உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். குற்றம்.
உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். ஆசிய ஜோதி டேஷ் என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. லைட் ஆஃப் ஆசியா. லைட் ஆஃப் ஆசியா நூலை ஆங்கில மொழியில் எழுதியவர் எட்வின் அர்னால்டு. ஆசிய ஜோதியில் புத்தரின் வரலாற்றை கூறியவர் யார்? கவிமணி தேசிக விநாயகனார். கவிமணி தேசிக விநாயகனார் டேஷ் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்? 20ஆம். எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தார்? யாருன்னா கவிமணி தேசிக விநாயகனார் 36 ஆண்டுகள். கவிமணி தேசிக விநாயகனார் டேஷ் என்னும் பட்டம் பெற்றவர்? கவிமணி. சொல் பொருள். அஞ்சினர் பயந்தனர். கருணை இரக்கம். வீழும் விழும். ஆகாது முடியாது. நீள் நிலம் பரந்த உலகம். முற்றும் முழுவதும். மாரி மலை. கும்பி வயிறு. பூதளம் பூமி. பார் உலகம். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எப்படிப்பட்டவர்னா எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாது எது? தீவினை. எளிதாகும். எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம். பாலை கூட்டல் எல்லாம் பிரித்தெழுதுக. இனிமை கூட்டல் உயிர் சேர்த்தெழுதுன இன்னுயிர். மலை கூட்டல் எலாம். மலை எலாம். மலையெல்லாம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார். வள்ளலார் எந்த ஊரில் சத்திய தர்மசாலை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார்னா வடலூர். வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. அன்னை தெரசா. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் அன்னை தெரசா. குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் திட்டத்தை தொடங்கினவர் யார்? கைலாஷ் சத்தியார்த்தி. அமைதிக்கான நோபல் பரிசு இந்த அன்னை தெரசாவுக்கு பிறகு இவர் தான் பெற்றிருக்காரு. உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றுள்ளார். 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றவர் யாருன்னா கைலாஷ் சத்தியார்த்தி. எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்துவது மனித நேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் யாருன்னா வள்ளலார்.